ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல்ல நம்ம இங்கிலீஷ் எப்படி எஃபெக்டிவா பேச முடியும், எழுத முடியும்ன்றத பத்தி கத்துக்கலாம். எல்லாருமே இங்கிலீஷ் நல்லா எழுதணும், நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது சில நேரங்களில் நம்ம அறியாம சில தவறுகள் நிகழலாம். அப்படி தவறு நடக்கும் போது நம்முடைய லாங்குவேஜ் எஃபெக்டிவா இல்லாமலும் நாம் சொல்ல வந்த கருத்து வேறுபட்டு போயிடலாம். அதனால என்னென்ன எரர்ஸ் நடக்கலாம் அப்படிங்கிற பத்தி நாம இங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இங்கிலீஷ்ல ஒரு 25 எரர்ஸ் எப்படி நடக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லி தரப்போம். ஃபர்ஸ்ட், here is a SMS for you. இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. அதுல ஒரு அப்ரிவேஷன் இருக்கு, SMS. அந்த வார்த்தையை உச்சரிச்சு பாருங்க. A A SMS. அந்த வார்த்தையுடைய முதல் ஒலி A அப்படின்னு தொடங்குது. இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் A E I O U இவை எல்லாமே வவல்ஸ். எங்கெல்லாம் வவல்ஸ் வருதோ அல்லது எங்கெல்லாம் வவல் சவுண்ட்ஸ் வருதோ அதுக்கு முன்னாடி நாம பயன்படுத்த வேண்டியது and. அதன்படி இந்த சென்டென்ஸ் here is a SMS for you அப்படிங்கிறது கரெக்ஷன் பண்ணா a க்கு பதிலாக and போட வேண்டும். ஆன்சர் here is an SMS for you. Got it my friends? Next sentence பார்க்கலாமா? Piano lesson is very interesting. Piano lesson is very interesting. இதுல என்ன எரர் கண்டுபிடிச்சீங்களா? அகைன் இதுலயும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் தான் எரர் இருக்கு. எப்போ ஒரு பொருளையோ ஒரு மனுஷனையோ குறிப்பிட்டு சொல்றோமோ அதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பாக தி பயன்படுத்த வேண்டும். சோ இந்த क्वेश्चनல நாம எடுத்தெடுப்பிலே தி ஆட் பண்ணிக்கிட்டா ஆன்சர் சரியா வரும். The piano lesson is very interesting. புரிஞ்சிருக்கீங்களா? Now let's move on to next sentence. If I were a bird, I will fly. இது ஒரு கண்டிஷன் கிளாஸ். if அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிளாஸ். கண்டிஷன் கிளாஸ்ல 3 வகை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மாடல் இது. எப்போ ஒரு கண்டிஷன் கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணா செகண்ட் பார்ட்லயும் அதே மாதிரி தான் வரணும். அப்படி பார்க்கும்போது இங்க யூஸ் பண்ணிருக்கிற were 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 அப்படிங்கிற ஹெல்பிங் verb வந்திருக்கு. அதனால செகண்ட் பார்ட்ல will அப்படிங்கிறதுக்கு பதிலாக would பயன்படுத்த வேண்டும். புரிஞ்சிருக்கீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? If I were a bird, I would fly. Got it my friends? So there are different conditions, different areas that help us identify the error and rectify them. Now let's move on to the next example. வழக்கமா நம்ம என்ன பண்றோம்னா, நீ எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்போம். நாம என்ன சொல்லுவோம்? சார் நான் பஸ்ல வந்தேன், நான் ஆட்டோவில் வந்தேன், நான் டூ வீலர்ல வந்தேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் நடந்து வந்தேன். சொல்றோமா? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் பஸ்ல வந்தேன், I came by bus. கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்க நடந்து வந்தீங்க, இது எப்படி சொல்லலாம்? சார் அது அதே மாதிரி தான் சார், I came by foot. இது சரியா? தவறு. ஏன்னா ஒரு வாகனத்துல நம்ம வந்தீங்கன்னா அது பை அப்படின்னு பயன்படுத்துறோம். ஆனா நாம நம்ம காலிலே நடந்து வந்தா அதற்கு பதிலாக நாம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை ஆன், ON, on.
சோ சென்டென்ஸ் கரெக்ட் பண்ணி எழுதலாம். I came on foot. I went to the market on foot. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா நாம நம்ம கால்ல நடந்து வரும்போது நாம பயன்படுத்த வேண்டிய preposition on. Okay friends, next. Ravi is standing among Gautam and Shankar. நல்லா கவனிங்க. வழக்கமா என்ன சொல்றோம்? ரவி வந்து கௌதமுக்கும் சங்கருக்கும் இடையில நிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா prepositionல ஒரு மிஸ்டேக். அது என்ன மிஸ்டேக் பார்க்கலாமா? ரவி இஸ் ஸ்டாண்டிங் among கௌதம் and சங்கர். இங்க வந்து among அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கோம். among எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களோ இரண்டுக்கு மேற்பட்ட விஷயங்களோ இருந்தால் among. ஆனா இங்க நாம பேசுறது கௌதம் சங்கர் இவங்களுக்கு இடையில ரவி நிக்கிறார். அப்ப நாம யூஸ் பண்ண வேண்டியது ரவி இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் கௌதம் அண்ட் சங்கர். ரவி prefers biscuits than cake. இதுல பார்த்தா நமக்கு நிச்சயமா எந்த இடரும் இருக்கிற மாதிரியே தெரியல இல்லைங்களா? பட் அதுலயே ஒரு மைனர் எரர் நிச்சயமா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு காஃபிக்கு பதிலா டீ பிடிக்கும், பிஸ்கட்டுக்கு பதிலா கேக் பிடிக்கும். இந்த மாதிரி அதுக்கு பதிலா இது அப்படின்னு பயன்படுத்தும் போது எப்பவுமே than பயன்படுத்தக்கூடாது. thanக்கு பதிலாக to பயன்படுத்த வேண்டும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ரவி prefers biscuits to cake. புரிஞ்சிருக்கீங்களா? சோ அதுக்கு பதிலா இது அப்படின்னும் போது to தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. She wants to get rid from old ornaments. நம்மள சொல்றதா இருந்தா அவள் தன்னுடைய பழைய நகைகளை விட்டுவிட இருக்கிறாள். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு எரர் இருக்கு. பெரும்பாலான எரர் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா preposition இருக்கு. இந்த get rid அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா அந்த preposition phrase பாத்தீங்கன்னா get rid from அப்படின்னு வரக்கூடாது. get rid of. அப்போ ஆன்சர் எழுதும்போது she wants to get rid of her old ornaments. She wants to get rid of her old ornaments. So phrase எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் I have been waiting for 10 o'clock. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நான் சொல்ல வர கருத்து நான் 10 மணிக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது 10 மணியிலிருந்து காத்துட்டு இருக்கேன். இப்ப இங்க சொல்ல வந்த கருத்து என்னன்னா நான் 10 மணியிலிருந்து வெயிட் பண்றேன். அப்ப என்ன எரர் பாத்தீங்கன்னா இந்த செயல் முதல்லயே தொடங்கி இப்ப நடந்துட்டு have been waiting அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு செயல் முதல்லயே தொடங்கி இப்போ இன்னும் தொடருது. அப்போ அதுக்கு பேரு இங்கிலீஷ் கிராமர்ல present perfect continuous. செயல் தொடங்கி இருக்கு, இன்னும் நடந்துட்டே இருக்கு, இன்னும் முடியல. அப்படி பார்க்கும்போது நாம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை since. ஆன்சர் பார்க்கலாமா? I have been waiting since 10 o'clock. நான் 10 மணியிலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறேன். புரிஞ்சிருக்கீங்களா? We meet our project guide yesterday. We meet our project guide yesterday. Yesterday அப்படின்னா என்ன? நேற்று. நேற்றுக்கு நமக்கு தெரியும் ஒரு இறந்த காலம், முடிஞ்சு போன விஷயம். அப்ப இறந்த காலத்தை பத்தி பேசும்போது இறந்த கால வினைச்சொல் verb
பயன்படும். இந்த சென்டென்ஸ்ல என்ன verb கொடுத்திருக்காங்க? மீட். மீட் அப்படிங்கிறது ஒரு பிரசன்ட் டென்ஸ் verb. நாம எப்போ நேற்றை பத்தி பேசணுமோ இறந்த காலத்தை பத்தி பேசணுமோ அப்போ நாம் பயன்படுத்த வேண்டியது past tense. So மீட்டுக்கு உண்டான past tense met. அப்ப சென்டென்ஸ் மாத்தி எழுதலாமா? We met our project guide yesterday. Got it, my friends? Sir, இப்ப இதே சென்டென்ஸ் நான் வேற மாதிரி சொல்றேன். நல்லா கவனிங்க. இங்க நான் பயன்படுத்த போற verb அதே past tenseல இருக்கு. ஆனா சென்டென்ஸ் பாருங்க. We met our project guide yesterday night. அப்ப இதுல என்ன எரர் இருக்கிற மாதிரி தெரியுது? yesterday போட்டோம். met அப்படிங்கிற past tense இருக்கு. அப்ப வேற என்ன தவறு இருக்கலாம்? நல்லா பாருங்க. yesterday அப்படிங்கிறது டே அப்படிங்கிற வார்த்தையில முடியுது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை நைட். டே நைட் ரெண்டு அடுத்து வரலாமா? நோ. அப்ப நம்ம என்ன பயன்படுத்தணும்னா நேற்றைய இரவு அப்படின்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் இப்படி மாத்தி அமைக்கலாம். எஸ்டர்டேக்கு பதிலாக லாஸ்ட் அப்படின்னு போடலாம். We met our project date last night. Got it, my friends? So ஒரு மைனர் மிஸ்டேக் தான். பட் என்ன ஆகுதுன்னா அந்த சென்டென்ஸ் உடைய இம்பாக்ட் மாறிடும். So be careful. Next example. Selvam reported for the interview in time. நம்ம தமிழ்ல சொல்லும்போது செல்வம் அந்த நேர்காணலுக்கு குறித்த நேரத்தில் சென்றார் இல்லைங்களா? இப்ப இன் டைம் கொடுத்திருக்காங்க. அது சரியா? எப்பயுமே பாருங்க, இன் டைம் அப்படிங்கிறதுக்கும் ஆன் டைம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. குறித்த நேரத்தில் ஒண்ணு, குறித்த நேரத்திற்குள் அப்படிங்கிறது இல்லை. இப்போ செல்வம் என்ன பண்ணாரு? குறித்த நேரத்துல இன்டர்வியூக்கு போயிட்டாரு இல்லையா? அப்போ நாம பயன்படுத்த வேண்டிய ப்ரிபோசிஷன் என்ன? இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷனுக்கு பதிலா நாம பயன்படுத்த வேண்டியது ஆன். செல்வம் ரிப்போர்ட்டட் ஃபார் த இன்டர்வியூ ஆன் டைம். ஆன் டைம் அப்படின்னா எக்ஸாக்ட் டைம். சரிங்களா? சோ நம்ம இன் ஆன் இது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க. நம்ம வழக்கமா தமிழை திங்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்துக்குள்ள அப்படின்னு நினைக்கிறோம், அந்த நேரத்துல நினைக்கிறோம். அப்போ உடனே என்ன பண்றோம்? இன் பயன்படுத்துறோம். That is wrong. So answer will be Selvam reported for the interview on time. Got it, my friends? Next example பார்க்கலாமா? The carpenter completed carving the table on time. The carpenter completed carving the table on time. இப்பதான் நமக்கு கன்ஃபியூஷனே வருது. சார் இப்பதான் நீங்களே சொன்னீங்க இன் ஆன். இப்போ ஆன் பயன்படுத்திருக்கு சரிதானே சார்? நான் முதலே சொன்னேன் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அப்படின்னு பயன்படுத்தும் போது இந்த வேறுபாடு நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா? இப்ப கார்பெண்டர் என்ன பண்ணிருக்காரு? குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளார கார்விங்க முடிச்சிட்டார் இல்லையா? அப்போ சென்டென்ஸ் நம்ம எப்படி மாற்றி அமைக்கலாம்னா the carpenter completed carving the table in time. புரிஞ்சிருக்கீங்களா? So there is a minor variance in the use of in and on. Father will come back in 20th July. நம்ம வழக்கமா தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? எங்க அப்பா 20ஆம் தேதி வந்துருவாரு, எங்க அப்பா வெளியூர் போயிருக்காரு, எங்க அப்பா வெளிநாடு போயிருக்காரு. என்னைக்கு வருவாரு? எங்க அப்பா 20ஆம் தேதி, ஜூலை 20ஆம் தேதி வந்துருவாரு. அந்த ஜூலை 20 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அது பிக்சட். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த நாளுக்குள்ள அப்படின்னு மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
உடனே நாம என்ன பண்றோம்? My father will come back in 20th July அப்படி நாம சொல்லிருக்கோம். பட் that is wrong. அப்ப என்ன பயன்படுத்தும்? My father will come back on 20th July. ஏன் அப்படின்னா ஒரு நாளையோ ஒரு டேட்டையோ குறிக்கும் போது கண்டிப்பாக ஆன் பயன்படுத்தப்படும். ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் 20th July, ஆன் 1st February. சோ ஒரு டேட் அல்லது டே இதை குறிப்பிடும் போது நாம ஆன் பயன்படுத்த வேண்டும். அப்ப எப்படி சார் இன் பயன்படுத்தலாம்? எஸ், ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள். Gopi will come back from the US on year 2023. Gopi will come back from the US on year 2023. இப்ப என்ன எரர் பாத்தீங்களா? தமிழ் என்ன நினைக்கிறோம்? கோபி 2023 வருஷம் யூஎஸ்ல இருந்து திரும்பி வருகிறார் இல்லையா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 2023 ஜனவரியே குறிக்கும், பிப்ரவரியே குறிக்கும், நவம்பரே குறிக்கும், டிசம்பரே குறிக்கும். அப்ப 2023 எந்த மாதத்தில் வேணாலும் வரலாம், எந்த நாளில் வேண்டுமானாலும் வரலாம். அது நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வருடம் ஒரு நீண்ட காலத்தை பத்தி பேசும்போது ஆன் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக இன் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த வருஷத்துல வராது, அந்த வருஷத்துல எப்ப வேணாலும் வரலாம். அப்போ பயன்படுத்தும் போது சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா கோபி will come back from the US in year 2023. ஆனுக்கு பதிலாக இன் பயன்படுத்தலாம். ஆன் அப்படிங்கிறது டே அல்லது டேட், இன் அப்படிங்கிறது இயர், மந்த் அல்லது ஒரு பர்டிகுலர் பீரியட். ஓகே, சோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கங்க. டெஃபினட்டா உங்க எக்ஸாம்லயோ உங்க ஸ்போக்கன்லயோ உங்க ரிட்டன்லயோ கண்டிப்பாக லாங்குவேஜ் எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் பெட்டர். He is one of the cleverest students in our class. He is one of the cleverest student in our class. சென்டென்ஸ் நல்லா பாருங்க. cleverest அப்படிங்கிற சூப்பர்லேட்டிவ் டிகிரி கொடுத்திருக்கோம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சிங்குலர் கொடுத்திருக்கோம். ஒன் ஆஃப் தி அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம். அப்ப என்ன எரர் வரும் அப்படின்னா அந்த கிளாஸ்ல நிறைய கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவர்களில் ஒருவர் இவர், அவர்களில் ஒருவர் அப்படின்னும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேர் இருக்கலாம், 10 பேரும் இருக்கலாம். அப்ப நாம பயன்படுத்த வேண்டியது சிங்குலர் அல்ல, ப்ளூரல். சோ சென்டென்ஸ் பார்க்கலாமா? எப்படி ஆன்சர் வரும்? He is one of the cleverest students in our class. So student அப்படிங்கிற சிங்குலருக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ளூரல் பயன்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்பவுமே அந்த அட்ஜெக்டிவ் எப்படி நம்ம பயன்படுத்தணும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது எப்படி பயன்படுத்தணும், குரூப்பா பேசும்போது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். He is one of a cleverest students in our class. இப்ப இந்த சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்க முடியும்? இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒன் ஆஃப் தி பயன்படுத்தும் போது சிங்குலர் பதிலா ப்ளூரல் வரும். அப்ப இதுல என்ன எரர் இருக்கு அப்படின்னா ஆர்டிகிள்ஸ்ல எரர். எப்பவுமே ஒன் ஆஃப் அப்படின்னு பயன்படுத்திட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி பயன்படுத்தினால் கண்டிப்பாக நாம டெஃபினட் ஆர்டிகல் தி பயன்படுத்தணும். ஏ அண்ட் இவை எல்லாமே இன்டெஃபினட் ஆர்டிகல். அப்ப நம்ம என்ன பயன்படுத்தணும்? டெஃபினட் ஆர்டிகல் தி. சோ சென்டென்ஸ் மாத்தி அமைக்கலாமா?
He is one of the cleverest students in our class. So my dear friends, singular pluralim error வரலாம், articlesலயும் error வரலாம், tensesலயும் error வரலாம், prepositionல கண்டிப்பாக error வரலாம். So இது எல்லாத்தையும் நாம க்ளோஸா அப்சர்வ் பண்ணி அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணா நிச்சயமாக நம்மாலே ஆங்கிலத்தில் நல்லா பேச முடியும், நல்லா எழுத முடியும். My dear friends, make your English language effective and efficient. How? Identify the minor errors which you come across in your language. With the help of a suitable tutor, a suitable teacher, rectify those errors and make your language effective, make your language attractive. Then only people will appreciate you. Okay, I am sure this video will give you sufficient knowledge to enhance your language skills. Wait for next video with more details, more errors and more rectifications. Before concluding, I request you to subscribe to my channel, put a tick mark, like, and any doubts put them in the comment box. All the best. We'll meet you in the next video. Thank you.